ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்மா இன் தமிழ். நமக்கு எந்த மனோ பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனத் சாப்டர் 58 to 60 வரைக்கும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்க. லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா, ஸ்வாட் குயினை வந்து கியூர் பண்றதுக்காக ஹீரோ வந்து டீமன் வேல் அப்சார்ப்ஷன் ஆர்ட் யூஸ் பண்ணிருப்பான். அது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து மயக்கம் போட்டிருப்பான். அந்த மயக்கம் போடுற டைம்ல கூட அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கும், இப்போ நீ கொடுத்த எனர்ஜி ரொம்ப டேஸ்டா இருந்தது அப்படின்ட்டு. அதோட அந்த சாப்டரும் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டர் ஓப்பனிங்ல என்ன காட்டுறாங்கன்னா, சியல் வந்து ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா அவளுக்கு தனியாவே. அப்ப பார்த்தா ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது, ஸ்வாட வந்து ஹைட்டா புடிச்சு யூஸ் பண்ணு அப்படின்ட்டு. அதுக்கும் சியோல் வந்து இப்படியா அப்படின்ட்டு புடிச்சு காட்டுறா. அதை பார்த்த உடனே ஆமான்னு சொல்றது யாருன்னு பார்த்தா கோல்டன் சியோல் தான். அது மட்டும் இல்லாம நீ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்ட அப்படின்னு அவ சொல்றா. நம்ம நார்மல் சியோல் இப்ப என்ன சொல்றானா, இது எல்லாத்துக்குமே உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்ப பார்த்தா சியோலுக்கு ஒரு பிளாஷ்பேக் தான் வருது. அதுல என்ன காட்டுறாங்கன்னா, சியோல் போய் அவங்க கிராண்ட் பா கிட்ட வந்து நானும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்கு அவர் ரொம்பவே கோவப்பட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்டோன்னே சியோல் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கா. அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம கோல்டன் சியோல் வந்து, அழுவாத சியோல், நான் வந்து உனக்கு ஸ்வாட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ அப்படியே பிரசன்ட்ல பார்த்தா, இப்போ என்னால மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்க முடியுதுன்னா அது உன்னால மட்டும்தான் அப்படின்னு நம்ம சியோல் சொல்றா. நான் ஃபர்ஸ்ட் ரொம்பவே பயந்தேன், ஏன்னா நீ எங்க என்னோட உடம்ப வந்து உன்னோட கண்ட்ரோல் எடுத்துப்பேன்ட்டு. ஆனா பரவாயில்ல, நீ அப்படிலாம் பண்ணல. நான் இப்ப நினைக்கும் போது நீ என் கிராண்ட் ஃபாதரோட ரொம்பவே நல்லவ. அப்படி இந்த கோல்டன் சியோல் கிட்ட நம்ம சியோல் பேசிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா ஸ்வாட் சுப்ரீம் தான் வராரு. சியோல், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன்னோட கைகளை வந்து ஸ்வாட்ல கூட நீ வைக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். பாருமே சியோல் வந்து அவங்க தாத்தாவை பார்த்த உடனே ரொம்பவே பயத்துல அந்த ஸ்வாட பின்னாடி மறைக்க ட்ரை பண்றா. நான் சும்மா தான் கையில வச்சிருந்தேன் அவள சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த ஸ்வாட வாங்கி கையாலே உடைச்சிடுறாரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அப்பதான் அவனோட மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறான். அவன் கண்முழிச்சோன்னே கேக்குற முதல் விஷயம் என்னன்னா, டிவைன் டாக்டர், ஸ்வாட் குயின் நீங்களா எங்க, இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு ஹீரோக்கு வந்து அவனோட உடம்பு தான் வலிக்க ஆரம்பிக்குது. அது எதனாலனா, டீமன் வெல் அப்சார்ப்ஷன் ஆர்ட் வந்து ரொம்ப யூஸ் பண்ணதுனால. இப்போ என்ன நினைச்சு பாக்குறானா, அந்த அளவுக்கு வைல்டா ரன் ஆயிட்டு இருந்த டிமானிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணது பெரிய விஷயம். ஹீரோ ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம என்ன பண்றானா, எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி போகும்போது என்ன யோசிக்கிறானா, ஸ்வாட் குயினுக்கு எதுவும் ஆகாம இருந்திருக்கணும், முதல்ல நான் போய் அவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி போனவன் கதவு திறந்தோடனே ஆப்போசிட்ல யார பாக்குறானா, அவனோட தங்கச்சி தான் பாக்குறான். அவன் அமைதியா ஒரு மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே இவன் என்ன கேக்குறானா, ரியோங்வா அப்படின்னு கூப்பிடுறான். கூப்பிட்டது கூட கேட்காத அளவுக்கு ரியோங்வா என்ன பண்ணிட்டு இருக்கானா, வானத்தை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவனும் என்னடா இதுன்னு மேல பார்த்தா மேல ஒருத்தி ஸ்வாடோட பறந்துட்டு இருக்கா. அப்ப பாக்கணுமே ரியோங்வா கண்ணுல வந்து ஒரே ஆனந்த கண்ணீர் தான். அப்ப பார்த்தா மிண்டேர்ல பறந்துட்டு இருந்தவன் என்ன பண்றானா, உடனே ஒரு மரத்தோட கிளையில காலை வச்சு டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிக்கிறா. இன்னும் ஆயிட்டா. இத பார்த்து ஹீரோ வந்து ரொம்ப ஷாக்ல இருக்கான். என்னடா நடக்குது இங்க, இவங்கள பார்த்தா நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. அப்படி அவன் சொல்லும் போது நம்மளுக்கே தெரியுது இதுதான் அந்த ஸ்வாட் குயின்ன்றது. இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ வயசான லேடி மாதிரி இருந்தாங்க, இப்போ வந்து அப்படியே ரொம்ப எங்க ஆயிட்டாங்க. ஹீரோ கீழே யோசிச்சுட்டே இருக்க இந்த டைம்ல வந்து ஸ்வாட் குயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பண்ண ஒரு அட்டாக்ல வானமே ரெண்டா விழுது. அவங்களோட திறமையில அவங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கீழே வராங்க. பார்த்தா ஹீரோ நிக்கிறத பார்த்தோன்னே, ஓ நீ எழுந்துட்டியா அவங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பாருமே ரியோங்வா தான் ஒரே ஆனந்த கண்ணீர்ல வந்து அவங்கள பார்த்து ஓடி வந்துட்டு இருக்கா. நீங்க எப்ப கீழே வருவீங்க, இது எப்ப பண்ணலாம்னு இருந்தேன்ட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. அப்ப அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இது எல்லாத்துக்குமே ஒருத்தனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, நான் இப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணதே கிடையாது. அப்ப பார்த்தா ஹீரோட தலையில வந்து 2 நீடில்ஸ் இருக்கு. டக்குன்னு அதை வந்து யாரும் எடுக்கிறாங்க. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா டிவைன் டாக்டர் தான். நீ சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஸ்வாட் குயினோட உடம்புல இருந்த பியூரான எனர்ஜி மொத்தத்தையுமே நீ வந்து வெளியேத்திட்ட. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அதுல. அப்ப டிவைன் டாக்டர் பார்க்கணுமே, அவர் வில்லத்தனமா திரும்பிட்டு என்ன கேக்குறேன்னா, எனக்கு அந்த கல்டிவேஷன் டெக்னிக்கை மட்டும் கொஞ்சம் சொல்லி தரியா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவன ஹீரோ வந்து இது என்னடா கொடுமை, இது எப்படி நான் சொல்லி தர முடியும் அப்படின்னு நினைக்கிறான். டிவைன் டாக்டர் வந்து ஹீரோ விடாம நில்றா, ஒழுங்கா சொல்லி குடுறா அப்படின்னு சொல்லுவோம். யோ என் பின்னாடி வராதையா, கம்முனிரியா அப்படின்ட்டு ஹீரோ ஓடிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஸ்வாட் குயின் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, பியாங் கூட தான் ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப பியாங் என்ன கேக்குறேன்னா, ஆமா நேத்து நைட் நீ எங்க இருந்த அப்படின்னு கேக்குறா டெரரா. அப்ப பாருமே ஹீரோ பயத்துல வந்து இரும்ப ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்தோன்னே பியாங் என்ன கேக்குறானா, லாஸ்ட் நைட் நீ எங்க தூங்குன அப்படின்னு மிரட்டிட்டே கேக்குறா. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, ஆமா நான் இப்ப எதுக்கு பயந்துட்டு இருக்கேன், நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி கூட ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே இருக்கு, கல்யாணம் எதுவும் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறான். அப்ப ஹீரோ பியாங் கிட்ட என்ன சொல்றானா, லாஸ்ட் நைட் நான் வந்து ரொம்ப ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தேன், அந்த டயர்ட்ல வந்து அதே இடத்துல தூங்கிட்டேன் நானு. அப்ப பாருங்க பியாங் வந்து இதெல்லாம் நம்பாம அவ்வளவுதானா அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேக்குறா. உடனே ஹீரோ வந்து நான் எதுக்கு போய் சொல்ல போறேன். பியாங்க பார்த்தா எழுந்து நின்னுட்டு என்ன சொல்றானா, ட்ரைனிங் போறனா சொல்லிட்டு போ, அது மட்டும் இல்லாம நீ வராததுனால நான் ரொம்பவே வெயிட் பண்ணி வருத்தப்பட்டு இருந்தேன், அப்புறமாச்சு அதுமே போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு பியாங் சொல்றா. உடனே ஹீரோ என்ன கேக்குறேன்னா, ஆமா பாதி சாப்பாடுல எங்க எழுந்து போற அப்படின்னு கேட்கும். பியாங் அதுக்கு வந்து ட்ரைனிங்காக போறான் அப்படின்னு சொல்லிடுறா. பியாங் அந்த பக்கம் போனோன்னு ஹீரோ என்ன சொல்றானா, கொஞ்ச நேரத்தில் ரொம்ப பதட்டமாக்கிட்டாலே நம்மள அப்படின்னு நினைக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா சியோல் வந்து அமைதியா எதுவுமே பேசாம சோகமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோ என்ன கேட்கிறானா, ஆமா நீ எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்க அப்படின்னு கேட்கிறான். உடனே சியோல் அழ ஆரம்பிச்ச உடனே ஹீரோ அதுக்கு என்ன சொல்றானா, இப்ப நான் என்ன கேட்டுட்டு நீ அழுகுற அப்படின்னு கேட்கிறான். பாருமே சியோல் வாயில சாப்பாடு வச்சுட்டு பேசுவோம், சாப்பாடெல்லாம் ஹீரோட முகத்துல வந்து படுது. அது ஹீரோ செம்ம காண்டாகிறான். அதே மாதிரி அவ விடாம பேசிட்டே இருக்கிறதுனால ஹீரோ என்ன பண்ணனா,
டக்குன்னு வாயை பிடிச்சு எதை சொல்ல இருந்தாலும் ஒழுங்கா சொல்லு, முதல்ல சாப்பிட்டு சொல்லு அப்படின்னு சொல்றான். அப்போ சியோல் வந்து அழுதுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன நினைக்கிறானா, அந்த டிமானிக் எனர்ஜி உடம்புல கலந்ததுனால இப்ப என்னால ஓல்ட் மேன் ஷின் கிட்ட பேச முடியல என்ன. அது மட்டும் இல்லாம அந்த டிமானிக் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு குரல் கேட்டது. அதுவும் என்ன சொல்லுச்சுன்னா, டிவோல். அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லுச்சு. அப்ப இந்த ஒரு விஷயத்தினால தான் ஓல்ட் மேன் ஷின் என்னால பார்க்க முடியல. இப்போ பெரிய இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அப்ப என்ன சொன்னார்னா, அந்த எனக்குள்ள இருக்க ஒரு விஷயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான்னு சொன்னாரு. ஒருவேளை இப்ப அந்த கண்ட்ரோல் பண்ணி வச்ச விஷயமே அவரை மொத்தமா அப்சர்வ் பண்ணிச்சா என்ன. அப்படி ஹீரோ அதை யோசிச்சுட்டே இருக்கும்போது வெளியே இந்த ஒரு மெய்டு வந்து, யங் மாஸ்டர் உங்களை பார்க்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ யார் அதுன்னு கேட்கறான். கதவு திறந்து வரது யாருன்னு பார்த்தா ஹீரோட தங்கச்சி ரோயோங்கா தான். அவ என்ன சொல்றா, என்ன மன்னிச்சிரு, உன்னை லஞ்ச் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. அப்ப ஹீரோ வந்து அவளை பார்த்து என்ன கேட்கறானா, ஆமா என்ன பாக்கிறதுக்காக நீ எதுக்கு எவ்வளவு படிக்கட்டுக்க ஏறி இறங்கி வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். உடனே அவ என்ன சொல்றா, வாய் மூடு, அது எனக்கு பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாஸ்டரோட இன்டர்னல் எனர்ஜில நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்றதுக்காக மட்டும் தான் வந்த மாஸ்டர், நீ கியூர் பண்ணதுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரீசென்ட் டைம்ல நான் உனக்கு ரொம்ப கடன்பட்டவள ஆயிட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ செகண்ட் யோசிச்சுட்டு என்ன கேட்கிறேன்னா, ஆமா நீ இவ்வளவு தூரம் வந்தது இதை சொல்றதுக்காக மட்டும் தானா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு வேற எந்த வேலையுமே இருக்காத நீ பண்றதுக்கு அப்படின்னு கேட்கிறான். அப்ப பாருமே ரியோங்கா அவனை பார்த்து வாயை மூடுறா அப்படின்னு கத்திக்கிட்டு, மாஸ்டர் நீங்க பாத்தீங்களா என்னோட அண்ணன் எப்படியாப்பட்டவன்ட்டு அப்படின்னு சொல்றா. போதும் நிறுத்து ரியோங்கா அப்படின்ட்டு அவங்களோட மாஸ்டர் சொல்றா. இதை கேட்டு ஹீரோ வந்து என்ன மாஸ்டர் அப்படின்னு யோசிக்கிறான். அவ பார்த்தா ஸ்வாட் குயின் தான் உள்ளாராங்க. அவங்கள பார்த்த உடனே சியோல என்ன சொல்றானா, ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்ப ஸ்வாட் குயின் வந்து ஹீரோ பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வாழ்க்கையில நான் பட்ட கடன் வந்து வாயால சொன்னா தீராது உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கணுமே ஸ்வாட் குயின் இவங்களாடா இதுக்கு முன்னாடி வயசான கேட்டப்ல இருந்தாங்கன்ற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இளமையா இருக்காங்க, அதுவும் இல்லாம அழகாவும் இருக்காங்க. அப்ப ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றா, உங்களை பாக்கிறதுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ஹெல்த்தியாவும் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நான் இவ்வளவு சீக்கிரம் என்னோட நார்மல் ஸ்டேட்டுக்கு வருவேன்ட்டு. உடனே ஹீரோ என்ன சொல்றேன்னா, அப்ப நீங்க மொத்தமாவே நல்லா ரெக்கவரி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஒண்ணே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன நினைக்கிற, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்பவே நல்லா ஆயிட்டீங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்களோட குவார்டர்ஸ்ல எப்படி பார்த்தனோ அதுக்கு இப்போ எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். அப்ப ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்போ எதுக்காக இங்க வந்தேன்னா, நான் வந்து உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். நான் எதனா ஒரு வகையில உனக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். யாங்சுன் உனக்கு எதனா ஆசை இருந்தா என்கிட்ட கேளு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கையவே நீ தான் காப்பாத்திருக்க, நீ எது கேட்டாலும் என்னால என்ன முடியுமோ அதை நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்பதான் நீங்க வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பரவாயில்ல, நீ மட்டும் இல்லாம இருந்தா நேரத்துக்கு நான் இறந்து போயிருப்பேன், அதனால தைரியமா கேளு உன்னோட ஆசை என்னன்றது. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா நான் எப்படியாப்பட்ட ரெக்வஸ்ட் வைப்பேன்ட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோட கை மேல கை வச்சுட்டு, எனக்கு உன்னை தெரிஞ்ச வரைக்கும் நீ மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு ஈவிலான விஷயமும் நீ கேட்க மாட்டேன். அவங்க சொன்னதை கேட்டு ஒரு செகண்ட் அமைதியா இருந்தவன் இப்ப என்ன நினைக்கிறானா, அது எப்படி என்ன சும்மா பார்த்ததுல வச்சு நீ ஒரு முடிவு எடுத்திருப்ப அப்படின்னு யோசிக்கிறான். உடனே ஹீரோ எதை யோசிச்சு பாக்குறானா, நான் தான் மவுண்ட் அவாஸ் இந்த டிசபிள் மட்டும் இல்லாம எல்லாரையுமே கொண்ட இந்த கைகளால. ரியோங்கா இறந்து போனதுக்கு மவுண்ட் அவா எந்த ஒரு காரணமும் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சோம், அப்படி இருந்து கூட எல்லாரையுமே நான் வந்து கொன்ன, என்னோட கோபத்துக்கு எல்லாருமே சாம்பலாக்கினேன். இதுல இருந்து தான் தெரியுது ஹீரோ அவன் தங்கச்சி இறந்து போன ஒரே காரணத்துக்காக தான் மொத்த மவுண்ட் அவாவையுமே கொண்டிருக்கான். ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இல்ல நீ எப்ப கேட்டாலும் அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து உங்ககிட்ட பர்சனலா ஒரு விஷயம் கேட்கணும். அப்ப ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட மீல்ஸ் டைம் நான் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் என்னையும் யாங்சுனையும் கொஞ்சம் தனியா விடுறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப பவர் மெஸ்ஸியோல் வந்து இவங்க எதோ பேசிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கா. ரியோங்கா வந்து மாஸ்டர் நானுமா வெளியே போனோம் அப்படின்னு கேட்கறா. ஸ்வாட் குயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அண்ணன் கிட்ட நான் வந்து தனியா ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் நீயே வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவ சரிதான் அப்படின்ட்டு வெளியே போய் நின்னுறா. அப்ப ஹீரோ வந்து சியோல பார்த்து நீ வெளியே போலியா அப்படின்னு கேட்கறான். சியோல் அதுக்கு என்ன சொல்றனா, நான் என் காதை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ அப்ப என்ன பண்றானா, சியோல எட்டி உதைக்கிறான், அவளும் வெளியே போய் விழுந்துடுறா. அப்ப ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, இப்படியாப்பட்ட அட்மாஸ்பியர்ல வந்து இருந்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே நான் இருக்கும் போதெல்லாம் உன்னோட அம்மாவை பத்தி தான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன், நான் அவளும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கே வரேன். உனக்கு வந்து உங்க அம்மாவை எப்போ கடைசியா பார்த்துன்ற விஷயம் ஞாபகம் இருக்கா? ஏன்னா ரியோங்கா கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவ சின்ன குழந்தை, அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம உங்க கிளான் வந்து இந்த விஷயத்தை மறைச்சிட்டு இருக்காங்க. உனக்கு எதனா ஒரு விஷயம் ஞாபகம் இருந்தா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஹீரோ வந்து அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் ஏதோ சொல்ல வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் ஏதோ ஓபன் ஆகுது. அதுல பாத்தீங்கன்னா சுத்தி மொத்தமா பனி மட்டும் தான் இருக்கு. இவனும் இவன் அப்பாவும் பக்கத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல பார்த்தா அவங்க அம்மா வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் இங்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் பார்க்கணுமே ஹீரோவை, சின்ன பையன் அவன் பயத்துல நடுங்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ வந்து அவங்க அப்பா பார்த்து என்ன கேட்கிறானா, இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு என்ன பார்க்க வைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாம இதை பார்த்து நான் என்ன தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே இல்ல, நீ எப்படி பிழைக்கணும்ன்றது மட்டும் தான் இங்க நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, யாங்சுன் ரியோங்காவை நல்லா கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட அப்பா என்ன சொல்றானா, நீ மட்டும் ரெடியா இருந்தா அதை நான் இப்ப ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாக்கணுமே டிமென்ஷன் போர்ட்டல் தான் உடஞ்சு ஓபன் ஆகுது. அப்ப ஹீரோட அம்மா வந்து அந்த போர்ட்டலுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அவங்களோட மொத்த ஹேர் கலருமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டா மாறிடுச்சு. ஹீரோ அவங்கள பார்த்து உடனே அழ ஆரம்பிக்கிறான். அவங்களும் இவனை பார்த்து அழுதுகிட்டே யாங்சுன் என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றாங்க. நம்பால் உடனே அவங்க அம்மா உள்ள போறத பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு கத்திட்டு பின்னாடியே ஓடுறான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவை ரீச் பண்றதுக்குள்ளே அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ள போய் அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆயிடுது. அப்ப பாக்க நம்ம ஹீரோ அப்படி அழுறான். அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு கத்திக்கிட்டே கை நீட்டிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா மொத்தமா போர்ட்டல் க்ளோஸ் ஆயிடுது. போர்ட்டல் க்ளோஸ் ஆனவனே ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. சோகமா நின்னுட்டு இருக்கான். அப்படியே அவன் அம்மா அம்மா அம்மான்னு மட்டும்தான் அழுதுகிட்டே இருக்கான் தொடர்ச்சியா. இதுக்கு பின்னாடி தான் அவங்க அப்பா பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில நீ அழுவுறது இதுதான் கடைசி நாளா இருக்கணும். இதுக்கப்புறம் நீ எப்போ அழுவணும்னு நினைச்சா கூட உன்னால அழுவ முடியாம தான் போகணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ செம்ம காண்ட்ல என்ன சொல்றானா, என்கிட்ட சொல்லுங்க அம்மாவை எங்க அமிச்சிங்க அப்படின்னு கோவமா கேக்குறான். அப்ப ஹீரோவை பார்க்கணுமே அந்த அளவுக்கு டெரரா இருக்கும். ஹீரோட அப்பா அதெல்லாம் கண்டுக்காம என்ன சொல்றாருன்னா, என்ன ஃபாலோ பண்ண ஒரு விஷயத்தை நான் காட்டணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனை கூட்டு போய் ஏதோ டோரை ஓபன் பண்ணி காமிச்சு இதை நல்லா பாரு, கூக்லான் இருக்கிறதே இந்த ஒரு காரணத்துக்காக தான். அப்ப பார்க்கணுமே ஹீரோ அதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். அப்ப அவனோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இதுதான் நம்ம குடும்பத்தோட மரபு, அது மட்டும் இல்லாம நான் சுமக்கிற சுமையும், எனக்கு அப்புறம் இது உன்கிட்ட தான் வரப்போகுது, நீ தான் பாத்துக்க போற. இதோட ஹீரோட பிளாஷ்பேக் முடிஞ்சு பிரசன்ட்ல அவன் என்ன சொல்றானா, என்னால எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஸ்வாட் குயின் அப்பவும் விடாம என்ன கேக்குறாங்கன்னா, இந்த உலகத்துல அவ எங்கனா இருக்காளா அப்படின்னு கேட்கும். அதுக்கு வந்து ஹீரோ வந்து என்ன சொல்றானா, என்னால அதுக்கும் ஆன்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறான். ஹீரோ என்ன சொல்றானா, நீங்க என்கிட்ட எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை விதமா கேட்டாலும் நான் சொல்ல போற ஒரே பதில் வந்து என்னால முடியாதுன்றது மட்டும்தான். உடனே ஸ்வாட் குயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து எழுந்துட்டு சரிதான், இதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட திருப்பி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோட தலையில கை வச்சுட்டு என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரியும் இது நீ சொல்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவனோட ஷோல்டர்ல கை வச்சுட்டு, ஆமா ஒரு அழகான பொண்ணு வந்து ரியோவை காப்பாத்தினதா சொன்னாங்களே, இது வந்து இப்ப உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாலே அந்த பொண்ணா அது அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்ட பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணா இருந்தா, அப்படி அவ இல்லனா வேற யார் அப்படின்னு கேட்கும். ஹீரோ வந்து என்ன சொல்றதுனே தெரியாம அமைதியா இருக்கான். ரியோங்காக்கு வந்து யார் ஸ்வாட் சொல்லி கொடுத்ததுன்றத பத்தி அவங்க கேக்குறாங்கன்னா, அப்ப அவங்க கண்டிப்பா நம்குன் பியாங்க தான் கேக்குறாங்க. ஹீரோ வச்சிருக்க டைம்ல ஸ்வாட் குயின் என்ன கேக்குறாங்கன்னா, சரி அதெல்லாம் விடு, நீ வந்து கிளானுக்கு சீக்கிரமா திரும்ப போறேன்னு நான் கேள்விப்பட்டேன், எப்ப கிளம்புற அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து நான் சீக்கிரமாவே இங்க இருந்து கிளம்பிடுவேன், எப்படி பார்த்தாலும் என்னோட தங்கச்சி வரலன்னு சொல்லிட்டா. இதை கேட்டு ஸ்வாட் குயின் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரியோங்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவளை வந்து சொல்லுங்க மாஸ்டர் அப்படின்னு கேக்குறா. வந்தோடனே ஸ்வாட் குயின் என்ன கேக்குறா, ஆமா நீ என்ன வீட்டுக்கு போவானா நான் நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு வந்து அது வந்து நான் உங்களை பத்தி கவலைப்பட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஸ்வாட் குயின் மறுபடியும் என்ன கேக்குறானா, நீ எப்போனாலும் வரலாம் இங்க அப்படின்னு சொல்லுவோம். அவ வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்பவே நர்வஸா இருக்க, இது எப்படி இருக்குன்னு பாரு, நானும் உன் கூட கூக்லானுக்கு வரேன் உன்னை கூட்டு போறதுக்கு. அப்படி அவங்க சொன்ன உடனே ரியோங்கா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். உடனே ரியோங்கா என்ன கேக்குறா, உண்மையிலேயே நீங்க என் கூட வரீங்களா அப்படின்னு கேக்குறா. வரதுக்கு ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து கூக்லாண்ட்ல வந்து ஒரு வேலை இருக்கு, அது மட்டும் இல்லாம யாங்சுனோட ரெக்வெஸ்ட் நான் ஒன்னும் கேட்கவே இல்லையே. அப்ப ஹீரோ பாக்கணுமே, ஒரு நிமிஷம் ஸ்வாட் குயின், உங்களோட வேலை மவுண்ட் அவாவை பாதுகாக்கிறது தானே அப்படின்னு கேக்குறான். உடனே ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, மவுண்ட் அவாவா, மவுண்ட் அவாவை இத்தனை நாள் பாதுகாத்தது யாரு, நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றான், ஆனா ரியோங்கா என்ன சொன்னா அவளுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு. உடனே ரியோங்கா என்ன பண்ணா சிரிச்சுக்கிட்டே வந்து, மாஸ்டர் நீங்க எங்க போனாலும் நானும் உங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றா. உடனே ரியோங்காவை பார்த்து ஹீரோ என்ன கேக்குறா, உன்னோட மைண்ட் எப்படி நீ இவ்வளவு ஈஸியா மாத்திக்கிட்ட அப்படின்னு கேட்கும். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், எப்படி பார்த்தாலும் என்ன வீட்டுக்கு கூட்டு போனோம் தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறா. அப்படி உங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த டைம்லயே பியாங் வந்து அந்த இடத்துக்கு வரவும் சியோல் வந்து பியாங் வரத பார்த்தோன்னே பியாங் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுறா. உடனே ஸ்வாட் குயின் வந்து பியாங்க பார்த்தோன்னே என்ன கேக்குறாங்கன்னா, ஓ நீதான் அந்த பொண்ணா ரியோங்காவை காப்பாத்தினவ அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பியாங்க பார்த்தா அப்பதான் ஒரு ட்ரைனிங்க முடிச்சுட்டு வந்திருக்கா. ஸ்வாட் குயின் என்ன பண்றாங்கன்னா, பியாங்கோட கையை பிடிச்சிட்டு பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம், அது மட்டும் இல்லாம நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தா பியாங் வந்து இல்ல நான் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, ரியோங்கா வந்து உன்னை பத்தி நிறைய சொன்னா, அது மட்டும் இல்லாம ஒரு அழகான பொண்ணு அவளுக்கு ஹெல்ப் பண்ணதாவும் சொன்னா, நான் கேள்விப்பட்டமே தான் நீ ரொம்பவே அழகா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, யாங்சுனோட ஃபியான்சி நீதானும் கேள்விப்பட்டேன், எனக்கு இது கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷம், அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேருமே கைண்ட் ஹார்ட்டான பர்சன்ஸ் தான், ரொம்ப நாள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பியாங்க பாக்கணுமே அந்த அளவுக்கு வைக்கும். இந்த பக்கம் ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கான், உங்களுக்கு எப்படி எங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆன தெரியும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் நம்ம சியோல் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா கோல்டன் சியோல் வந்து அவளை கூப்பிடுறா, சிஸ் வா போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன ஆரம்பிச்சோமோ அதை இன்னைக்கு நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்றா கோல்டன் சியோல். உடனே சியோல் வந்து ஓகே அப்படின்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சிரா. இத பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஏய் நீ எங்க ஓடுற அப்படின்னு கூப்பிடுறான். இந்த பக்கம் ரியோங்கா வந்து ஸ்வாட் குயின் கிட்ட போய் என்ன கேக்குறானா, மாஸ்டர் எப்படி பார்த்தாலும் மவுண்ட் அவாவோட செரமனி வந்து சீக்கிரமா ஆரம்பிக்க போகுது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாமே ஒண்ணா கிளம்பலாமே அப்படின்னு கேக்குறா. உடனே ஸ்வாட் குயின் வந்து ஹீரோ பார்த்து என்ன கேக்குறாங்கன்னா, யான்சுன் அது ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ அதுக்கு வந்து என்ன சொல்றானா, மூஞ்சி திருப்பிட்டே அவ வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டா, நானும் உங்க கூடவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஓகே ரொம்பவே சந்தோஷம், சரி நம்ம எப்ப கிளம்பலாம்ன்றத ஷெட்யூல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வாட் குயின். அப்ப திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஸ்வாட் குயின் வந்து ரியோங்கா கிட்ட வந்து பாத்துட்டு இருக்காங்க. ரியோங்கா என்ன கேக்குறா, மாஸ்டர் என்ன ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறா. இல்ல நான் வந்து உன்னை வெளிச்சத்துல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை கொஞ்சம் பார்த்தா நீ கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்கிய அப்படின்னு சொல்லவும் ஹீரோ பின்னாடி சிரிக்க ஆரம்பிச்சான். இவளுக்கா வெக்கம் தாங்கல. உடனே ஸ்வாட் குயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும் நீ
வந்து என்ன முழு நேரமும் டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருந்த, நீ ட்ரைனிங் எடுக்காம, அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, யாங்சுன் கூட நீ ஸ்பேர் போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும். ஹீரோ உடனே கத்த ஆரம்பிச்சான், நான் எதுக்கு அவ கூட ஸ்பேர் போடணும்? ஸ்குவாட் குயின் என்ன சொல்றாங்க, எப்படி பார்த்தாலும் நாளையில இருந்து அவளுக்கு நான் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவேன், அதனால அவளை வார்ம் அப் பண்ற அளவுக்கு நீ இப்ப அவ கூட ஸ்பேர் போட்டா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ரியோங்கோ என்ன சொல்றனா, மாஸ்டர் என்ன நானே வார்ம் அப் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லுவோம். எதுவுமே பேசாத, நான் சொன்னது மட்டும் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல யாரை காட்டுறாங்கன்னா, ஹீரோவையும் ரியோங்கோ வந்து காட்டுறாங்க. ரெண்டு பேர் ஸ்பேர் போடுறதுக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ரியோங்கோ என்ன கேக்குறானா, என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோ என்ன சொல்றனா, நான் என்ன நினைச்சனா நீங்க ஃபைட் பண்ண மாட்டேன்னு எதிர்பார்த்தேன் நானு. அப்ப ஹீரோ என்ன சொல்றனா, இது வந்து டியூல், அதனால உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு போராடு அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொன்னதை கேட்ட உடனே ரியோங்கோ என்ன பண்ணானா, ஹீரோவை தாக்கத்துக்கு ஸ்குவாட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அந்த டைம்ல அவளுக்கு ஒரு பிளாஷ்பேக் வருது. அப்பதான் சின்ன குழந்தையில இவங்க ரெண்டு பேர் சாப்பிட்ட டைம் தான் ஞாபகம் வருது அவளுக்கு. அப்ப ரியோங்கோ என்ன கேட்டிருக்கானா, அண்ணா நீ ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டற அப்படின்னு கேட்கும். ஹீரோ வந்து என்னதுன்னு கேட்டிருக்கான். நீ ஏன் எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிற, நீ இப்ப என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிருக்கான் மறுபடியும் ஹீரோ. ரியோங்கோ என்ன கேட்டிருக்கானா, அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, அப்பா வந்து கண்டுக்கல, நீயுமா கண்டுக்காம இருப்ப அப்படின்னு கேக்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு அவ சொன்னதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, வாயை மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான். அப்ப ரியோங்கோ பாக்குறமே அவ கோவத்துல என்ன கத்துறானா, நீ எப்படி இப்படி இருப்ப அம்மா காணும்னு தெரிஞ்சோம் அப்படின்னு கேட்கும். ஹீரோ இப்ப எதுக்கு என்கிட்ட கத்துற அப்படின்னு கேக்குறான். வேற என்ன பண்ண சொல்ற, அம்மா காணோம் நீ உட்காந்து கேஷுவலா சாப்பிட்டுட்டு இருக்க. அப்ப ரியோங்கோ அழுதுகிட்டு என்ன சொல்றா, அம்மா எங்க போனாங்கன்னு தெரியாது, எப்போ வருவாங்கன்னு தெரியாது, ஆனா அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இவ அழுததை பார்த்தோன்னே ஹீரோக்கு அவ்வளவு கோவம் வந்து சாப்பிடுற டேபிளே வந்து தூக்கி போட்டு வாயை மூடு அழாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ வந்து கோவத்துல கத்துறான், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, நீ திரும்ப திரும்ப என்கிட்ட இது கேட்டுக்கிட்டே இருக்க, உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கேட்காதன்ட்டு. அப்ப பாக்கணுமே ஹீரோவை அவன் கோவத்துல, அம்மா இறந்துட்டாங்க, இப்ப இது ஒரு போதுமா, இப்ப உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்டுட்டான். அவங்க இறந்துட்டாங்க, இதுதான் உனக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ரியோங்கோ என்ன கேக்குறேன்னா, அப்பாவா கொண்டாரு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றா, எனக்கு தெரியாது, உனக்கு கண்டுபிடிக்கணும் நீயே போய் கேளு, அது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப அவங்கள பத்தி இங்க பேசாத, வாயை மூடிட்டு மட்டும் இரு, இன்னொரு தடவை உன்னோட குரலை மட்டும் என்கிட்ட உயர்த்தினா உன்னை என்னோட தங்கச்சின்னு கூட நான் பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். இதெல்லாம் பிரசன்ட்ல இருக்கிற ரியோங்கோ நினைச்சு பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, நான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்னோட அண்ணனை முழுக்க முழுக்க வெறுக்கிறேன். நான் என்ன நினைச்சேன்னா மவுண்ட் அவளே தான் எப்பவும் இருப்பேன்னு நினைச்சேன், அந்த ஃபேமிலி பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, அம்மா அண்ணன் கூப் ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் கூட நான் யோசிக்கல, அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் எனக்கு வேணும். இப்படிலாம் நினைச்சுக்கிட்டே ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, மாத்தி மாத்தி அவனும் டாஜ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்து என்னோட மாஸ்டர் கூட மட்டும் தான் இருக்கணும், எனக்கு ஒரே ஃபேமிலி அவங்க மட்டும் தான். இப்படிலாம் அவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ளே ஹீரோ வந்து அவளை அடிச்சு கீழே படுக்க வச்சிடறான். அப்ப ஹீரோ வந்து ரியோங்கோவை டிஃபீட் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, உன்கிட்ட பவர் இருக்கு, அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்குவாடோட ஸ்டைல்லாம் சூப்பராவே இருக்கு, உனக்கு ஸ்குவாட் குயின் வந்து நல்லாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப கீழே வந்து ரியோங்கோ என்ன கேக்குறேன்னா, அண்ணா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் காலம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லிடுறான். அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல நடந்து போயிடுறான். அப்ப ரியோங்கோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்ப அவன் என்ன சொல்றானா, அவன் இருந்தாலும் மொத்தமா வேணான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்றா. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.